அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாத்து வஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது குடும்பவியல், இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற அடிப்படையில் தொடராக ஃபேமிலி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதை சகோதரர் பி ஜெயினுல்லாபுதீன் அவர்கள் ஒரு மாத காலம் தொடராக ரொம்ப விளக்கமாக உரை நிகழ்த்தி இருந்தார்கள். அந்த உரையை இன்னும் கொஞ்சம் எளிமையான முறையில் உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டும் வகையில் சிறிதாக பதிவு செய்து உங்கள் கவனத்தை கொண்டு வர இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாவோடு என்னுடைய இந்த சங்கை அப்துல் அஜீஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் பங்களிக்க வேண்டும், உதவி புரிய வேண்டும். சொல்லப்படுகின்ற கருத்துக்களில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தாலும் அழகிய முறையில் கமெண்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பார்த்து வாங்க. எளிமையான முறையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார்களும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த பதிவுகள் செய்யப்படுகின்றன. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாங்க நம்ம காணொலிகளில் செல்வோம். குடும்பவியல் என்றால் என்ன என்பதை இந்த முதல் காணொலியில் பார்க்க இருக்கிறோம். குடும்பவியலின் அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற எந்த ஒரு தலைப்பில் குடும்பவியல் என்ற அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தொடராக பதிவிட இருக்கிறோம். கவனமாக அமைதியாக நீங்கள் இருக்கும்போது குடும்பத்தார் அனைவரும் அமர்ந்து செவியுறும்படி கோரிக்கை வைத்தவனாக காணொலிகள் சேர்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எந்த பிரச்சனையில் தலையிட்டாலும் சரி, அதில் முழுமையாகவும் தெளிவாகவும் அறிவுக்கு பொருத்தமாகவும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலும் அணுகக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இதை முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, முதல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் குடும்பவியலை பற்றி இஸ்லாம் எத்தகைய நெறிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை இந்த தொடராக நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு காரணம் கடந்த காலங்களிலிருந்து தற்போதைய நிலையை கவனிக்கும் போது குடும்ப அமைப்பு நம்மிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் குடும்பங்கள் சீரழிவை நோக்கி செல்ல காரணம் முஸ்லீம்கள் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் சட்டங்களை தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான், அல்லது அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படாமலேயே இருப்பதுதான் காரணம். எனவே இந்த தலைப்பில் உள்ள செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மூமினுக்கும், ஒவ்வொரு ஆண் மகன், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் காலத்தின் கட்டாயமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். குடும்பவியல் என்றால் என்ன? முதலாவதாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த படைப்புகளை, உயிரினங்களை எல்லாம் நேரடியாக படைத்திருக்கிறானோ அவற்றை இனப்பெருக்கம் செய்கின்ற வகையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது ஆணாக ஒன்றும் பெண்ணும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து இனப்பெருக்கம் செய்கிற விதத்தில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்தவை மட்டும்தான் ஒன்றிலிருந்து இன்னொன்று உற்பத்தியாகின்ற வகையில் இருக்கும். அல்லாஹ் படைத்திருக்கின்ற அவனுடைய படைப்பில் மட்டும்தான் ஒன்று இன்னொன்றை உற்பத்தியாகும் வகையில் அமைஞ்சிருக்கும்.
மனிதர்கள் எதையாவது உற்பத்தி செய்தால் அது இன்னொன்றை உற்பத்தி செய்யாது. ஒரு மனிதன் ஒரு பேனாவையோ அல்லது மைக்கையோ உற்பத்தி செய்கிறான் என்று வைத்துக்கொள்கிறார். அந்த மைக்கோ அந்த பேனாவோ குட்டி போடாது, இனப்பெருக்கம் செய்யாது. செய்தபடி அப்படியே இருக்கும், அப்படியே மாண்டு போயிடும், மறைஞ்சு போயிடும். முதலில் ஒரு பேனாவை எப்படி தயாரித்தார்களோ அதே போன்று மற்ற பேனாக்களையும் தயாரிக்க வேண்டும். இது மனிதனின் படைப்பு, இதுதான் மனிதனின் படைப்பு. ஆனால் ஒரே இறைவனாகிய அல்லாஹ் முதலில் ஆதம் அலைவசல்லம் என்கின்ற முதல் மனிதனை படைக்கிறான். அவரது விலா எலும்பிலிருந்து அவருக்குரிய துணையான ஹவ்வா அலைவசல்லம் அவர்களை படைக்கிறான். இந்த இருவரிலிருந்து இனப்பெருக்கத்தை தொடங்கி இன்று வரை கோடான கோடி மனிதர்களாக உருவாகி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நேரடியாக இறைவன் படைத்தது முதலில் படைத்த ஆதம் ஹவ்வா என்கின்ற ஒரு ஜோடியை மட்டும்தான். இதை சரியாக நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும், அதை உறுதியாக நாம் நம்ப வேண்டும். மற்றவைகள் எல்லாம் இருவரிலிருந்து பல்கி பெரியவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இன்று வரை எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறார்களோ, இனி யுக முடிவு நாள் வர இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே அந்த ஒரு ஜோடியிலிருந்து வந்தவர்கள் தான். அந்த ஒரு ஜோடியிலிருந்து பல்கி பெருகியவர்கள் தான். அதே போல மனிதன் அல்லாத மற்ற படைப்புகளான ஆடு, மாடு, கோழி, மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் ஒவ்வொரு ஜோடியை தான் அல்லாஹ் முதலில் படைத்தான். அதுதான் பல்கி பெருகி கொண்டு இன்று வரை யுகமுடிவு நாள் வரை பல உயிரினங்களாக வளர்ந்து கொண்டு இருக்கும். அதே போல் தாவரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரே ஒரு விதையிலிருந்து, ஒரே ஒரு வித்திலிருந்து ஏராளமான மரங்களையும் செடி கொடிகளையும் அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்ற அதிசயத்தையும் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு உயிரினமும் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக அவற்றிற்கு மத்தியில் ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை உருவாக்கி ஒன்றை ஒன்று கவரக்கூடிய வகையில் அவற்றில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரினங்களை பெருக செய்கிறான். தாவரங்கள் உள்பட ஒவ்வொரு உயிரினத்திலும் அவைகளில் தானாக கவரக்கூடிய வகையில் இல்லாவிட்டாலும் அவைகளிலும் கூட ஆண் பெண் என்ற இரண்டு இனங்களை பார்க்க முடிகின்றது. பூக்களில் ஆண் பூ என்றும் பெண் பூக்கள் என்றும் இருக்கின்றன. ஆண் பூவும் பெண் பூவும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் மட்டும்தான் பூக்கள் காய்க்க முடியும். இதே போன்றுதான் எல்லா வகையான உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை இந்த துவக்கத்தின் காணொலியாக உங்கள் முன் வைக்கிறோம். இந்த அடிப்படையில் முதல் வகையாக நமக்கு ஏற்படுகிறது நம்பிக்கை, ஈமான். நம்மளுடைய ஈமான் உறுதிப்பட செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த அடிப்படையின் மூலமாக, இதுவரை சொல்லப்பட்ட இந்த அடிப்படையின் மூலமாக சிந்தித்து உணரக்கூடிய மக்களின் ஈமான் 100% அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று கேட்டால், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில், சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அனைத்து விதமான அறிவியலையும் கண்டுபிடித்து விட்டான். மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஏராளமான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக தன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி மேம்பட செய்து இந்த உலகத்தை ரொம்ப அற்புதமான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடியவர்களும் அதை விட அதிகமாக வாழ்வார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் இந்த அடிப்படைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற, இந்த நன்மைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் மூலமாக அவர்கள் இந்த உலகத்தில் இதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை, படிப்பினைகளை பெற்றார்களா? நிச்சயமாக இல்லை. ஒரு மனிதனாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற எதுவாக இருக்கட்டும், இது எதுவும் தன்னால் வர முடியுமா? தன்னால் வரல. அதுக்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அந்த படைப்பவன் சாதாரணமானவன் அல்ல, நம்மை போன்றவன் அல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் போன்றவைகள் அல்ல. இவை எல்லாவற்றிலும் மேலே மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிவு நுட்பம் படைத்த அல்லாஹ் என்பதை விளங்கினார்களா?
நம்முடைய காரியங்களை ஒரு மனுஷனாக இருக்கட்டும், ஒரு பறவையாக இருக்கட்டும், ஒரு மிருகமாக இருக்கட்டும், ஒரு பூச்சியாக இருக்கட்டும், ஒரு புழுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இவைகளுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை எவனாவது சிந்திச்சு பார்க்குறானா? எப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்க்கை முறை அவைகளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் வாழ்வதற்கான தேவைகளை எல்லாம் திட்டமிட்டு எப்படி அற்புதமான முறையில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவன் எவ்வளவு பெரிய நுட்பமிக்கவன், அவனை நாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்து போற்ற வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்ற வகையில் எல்லாம் மனிதன் சிந்திக்காமல் கால் தூசுக்கு சமமாகாதவைகள் எல்லாம் கடவுள் என்று கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலையும், இவர்கள் விரும்பியவற்றையெல்லாம் தங்களுடைய இறைவன் என்று ஏற்றி போற்றி பூஜை செய்யக்கூடிய வகையிலும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு அல்லாஹ்வின் அந்த செய்திகள், அல்லாஹ்வுடைய அந்த நுட்பமான அறிவுகள், அல்லாஹ்வுடைய படைப்பின் அந்த ஆற்றல்கள் சிந்தித்தார்களா? இல்லை. அப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீனை அவன் படைத்து அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்குன்னு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவன் அனுபவிப்பதற்காக எந்த ஒரு நேரத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவனால் படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் அவன் ஒவ்வொன்றையும் கண்காணித்து, ஒவ்வொன்றையும் கவனித்து, அவைகளுடைய தேவைகள் என்ன என்பதை எல்லாம் தீர்மானித்து அவைகளுக்காகவே இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்ன தேவை என்பதை கவனித்து, ஒரு இலை உழுவது கூட, எவ்வளையோ இலைகள் இருக்கு, ஒரு இலை உதிர்வது கூட அவனுக்கு தெரியாமல் உதிர்வதில்லை. அவன்தான் அதை உதிர செய்கிறான். அனைத்து விதமான அவனுடைய படைப்புகள் அனைத்தையும் கவனித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் விளங்காமல், படைத்த இறைவனை முழுமையாக நம்பாமல், இறைவனுக்குரிய ஆற்றல்களோடு நம்பாமல், அவனை வைத்து மதிக்க வேண்டிய இடத்தில் மதிக்காமல் சின்ன பின்னமாக மனித இனம் ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த முதல் அடிப்படையாக இருக்கிற இந்த குடும்பவியல்ல முதல் துவக்கமே அல்லாஹுவின் படைப்பு எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு சீரமைக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து படைத்த நம்முடைய இறைவன் எஜமானுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விளக்கம் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. அவைகளை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை முழுமையாக நம்ப வேண்டும். அவனுக்கு கொடுக்க வேண்ட மரியாதையை அவனுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், வேறு யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது என்பதையெல்லாம் நம் சிந்தனையில் வைத்துக்கொண்டு மேலும் இது போன்ற செய்திகளை அடுத்தடுத்து காணொலியில் தொடர்வோம். தெளிவாக சிந்திக்கக்கூடிய மக்களாக நீங்கள் என்னுடைய உரையை செவியேற்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அன்போடு ஒரு கோரிக்கை வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.